வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை. அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பற்றி பார்க்கலாம். 3310 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 3260 நல்ல சப்போர்ட் கொடுத்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மறுபடியும் 3320 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து மார்க்கெட்டு கீழே தள்ளியிருக்கு. 3260 அப்படின்ற இடம் ஒரு சில இடங்களில் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கு. இந்த இடம் பக்கமாக வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல பையிங் கொடுத்து 2 கேண்டில் ஸ்டிக்கில் மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. 3260 நல்ல இந்த இடத்துலையும் முயற்சி செஞ்சுருந்தாலும் இறுதியாக மார்க்கெட்டோட க்ளோசிங் 3260க்கு கீழே க்ளோஸ் ஆனது ஒரு நெகட்டிவான விஷயமாக அமையுது. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். போன வாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு போராட்டத்துக்குள்ளேயே இருந்திருக்கு. ஒரு முறை 3260 நல்லாவே உடைச்சிடுச்சு. ஆனால் இருந்தாலும் எவ்வளவு தடவை இதை உடைச்சாலும் பவுன்ஸ் பேக் முழுக்க ரிக்கவரி கொடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் 3320 தொடர்ந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து மார்க்கெட்டை மேலே போகாமல் கீழே வந்து கடைசியாக வெள்ளிக்கிழமை, ஆனால் எல்லா நாளும் பார்த்திங்கன்னா க்ளோசிங் மேலே க்ளோஸ் ஆனதுனால நம்ம தொடர்ந்து பையிங்லேயே இருந்தோம். ஆனால் இந்த முறை வெள்ளிக்கிழமை என்னாச்சு, க்ளோசிங் வந்து கீழே கொடுத்துட்டு மார்க்கெட் நின்றுடுச்சு. ஆனால் இது ஒரு ட்ரிக்கான ஒரு விஷயம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் இதை விட்டு கீழே ஓப்பன் ஆகிருந்தால் நம்ம செல்லிங்க்கு சாதகமாக முடிவெடுத்துடலாம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் மறுபடியும் 3260க்கு மேலே 3280 பக்கமாக ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். ஐமேக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்து இந்த மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை கணிக்கிறோம். ஸோ அதனால் என்னென்னா நமக்கு மறுபடியும் ஒரு சந்தேகத்துக்குள்ளே நம்மளை விட்டுருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. இதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 2 விதமாக ட்ரேட் பண்ணி ஆகணும். முதல்ல நம்ம ட்ரெண்டு, அதாவது ஒரு வாரம் மார்க்கெட் வந்து கீழே ஓரளவு போன வாரம் எடுத்து பார்த்தோன்னா எல்லா நாளும் மேலே க்ளோஸ் ஆகிருந்தது. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த ஒரு நாள் க்ளோசிங்னால் மொத்த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது மாற போகிறதில்ல. அதனால் க்ரூட் ஆயிலோட ட்ரெண்ட் இன்னும் எது வரைக்கும் 3260 மேலே ப்ரைஸ் நிற்கிதோ அது வரைக்கும் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பையிங்க்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் முதல்ல பையிங்க்கு சாதகமாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். 3240 ஸ்டாப் லாஸ் வைங்க. 40 ஸ்டாப் லாஸ் வச்சு பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். 3230 தொட்டுதுன்னா ரிவர்ஸ் பண்ணுங்கள் பொசிஷனை. பையிலேருந்து கட் பண்ணிவிட்டு செல்லுக்கு ரிவர்ஸ் பண்ணணும். செல்லுக்கு ரிவர்ஸ் பண்ணுற சமயத்தில் இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா 3285, இந்த ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இரு பக்கமும் நம்ம வாய்ப்பு உண்டு. ஆனால் இன்னும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்றது எங்களோட எதிர்பார்ப்பு. இருந்தாலும் வாய்ப்பு செல்லிங் சைடு மாறுறப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும். அதனால் ரிவர்ஸ் பண்ணி திருப்பியும் செல்லிங் சைட்லேயும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். இதுதான் இந்த வாரம் இன்றைக்கி நம்மளோட ட்ரேடிங் திட்டம். மறுபடியும் 3260 அப்படின்ற இடத்துல நம்ம அதிகமான கவனம் செலுத்துகிறோம். 3320க்கு மேலே ஒரு க்ளோசிங் வந்தால் கூட போதும், மார்க்கெட் திருப்பியும் அதோடைய பையிங் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.